மக்களே, நம்ம இன்னைக்கு செய்ய போகிற ரெசிபி குடமிளகா குழம்பு. பாருங்க எப்படி இருக்குதுன்னு. சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு அடுத்து சப்பாத்தி 10 சப்பாத்தி சாப்பிட்லாம். பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ செய்ய போகிற ரெசிபிக்கு தேவையான பொருளை பார்ப்போம். பாருங்கள், மிளகாங்க, குடமிளகா குழம்பு நல்லா கட்டியாக குழம்பு மாதிரி வச்சுக்கலாம். எல்லா ரெசிபிக்கும் எடுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்க, கடாயை வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு, ஆயில். இதில் இந்த குடமிளகா இருக்கு பாருங்க. இதை நான் 4 மிளகா எடுத்துருக்குறேன். ஆயில் சூடாகிடுச்சுங்க. நான் 1/4 கிலோ இந்த குடமிளகா, பெரிய மிளகா நான் 1/4 கிலோ எடுத்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. ஃப்ரெஷ்ஷானதை எடுத்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, இப்போ இதை போட்டுக்கலாங்க. லைட்டாக போட்டு திருப்பி லைட்டாக போட்டு குழம்புல போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கிட்டு திருப்பி குழம்புல போட்டால் சூப்பராக காய் மாதிரி தான் மக்களை. இது இந்த ஸ்டேஜில் போடும் மக்களை எடுத்துக்கலாம். இப்படி முழுசாக போடுங்க, இந்த காம்போடு போட்டுருங்க. அடுத்து இந்த மிளகா ஒரு 5-6 மிளகா போட்டுக்கிறேன். நம்ம மிளகா, இந்த நீல மிளகா ஒரு 5-6. உங்களுக்கு நிறையா காரம் வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. கடாயை வச்சாச்சுங்க. எண்ணெயை ஊற்றிக்கலாம். நம்ம அது பொரிச்ச எண்ணெயை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் இந்த குடமிளகாங்க, இதில் என்ன நன்மை இருக்குதுங்க, இப்படி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் இருக்குது, நிறைய ஊட்டச்சத்து இருக்குது, கண்ணுக்கு நல்லது. என்ன எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இதில் சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வணங்கிடுச்சு பார்த்தீங்களா. நல்லா அப்படி வணங்கட்டும். இந்த ப்ரௌன் கலரில் அப்படி வரணும். வந்ததுக்கப்புறம் தக்காளி இந்த வரணும். இந்த அளவில் 2 பழம் எடுத்துருக்குறேன். இந்த அளவில் 2 பழம். நீங்கள் 2 பழம் இல்லை 3 பழமாக கூட எடுத்துக்கோங்க. இப்போ ஊற்றிக்கலாம். நல்லா வணங்கட்டும் மக்களை. கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் மிளகாவுக்கு. மஞ்சத்தூள். இப்போ பச்சை வாசனை போயாச்சுங்க. இந்த டயத்தில் மசாலா, நீங்கள் புளிக்குழம்புக்கு எல்லா குழம்புக்கும் போடுற மாதிரி மசாலா வச்சுருப்பீங்கள்ல, அந்த மாதிரி மசாலாவை, உங்கள் வீட்டில் இருக்கிற மசாலாவை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு 2, நான் 1/4 கிலோவுக்கு இந்த ஸ்பூனில் 2.5 எடுத்துருக்குறேன். சரி, இப்போ போட்டுக்கலாம். நல்லா மசாலா நல்லா வணங்கிடுச்சுங்க. இவங்க நல்லா பார்த்தீங்களா, கட்டியாக நல்லா வணங்கிடுச்சு. இதில் ஜார் கழுவும் பார்த்தீங்களா, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். கூட கொஞ்சம் ஒரு டம்ளர் ஊற்றிக்கோங்க.
1 டம்ளர் 1.5 டம்ளர் ஊற்றிடுங்க. ஆனால் கட்டியாக இருக்கணுங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். பிசைஞ்சு இந்த மிளகாவை ஒன்று எடுத்து வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். போட்டு நல்லா வணக்கி வச்சுருக்குறோம். இந்த மிளகா சின்ன மிளகா இருக்குது. இதை லைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு குத்துங்க போதும். அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே போகும் மக்களே. மசாலா உள்ளே போய் சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் பாருங்கள் எப்படி போட்டுக்கலாம். லைட்டாக கீருங்க, நிறைய கீராதிங்க, அப்பப்போ வந்துடும். முட்டைக்கு கீறுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கீரி போட்டுக்கோங்க. போட்டாச்சு. எப்படி இருக்கு பாருங்க. இதோட இந்த மிளகாவும் சேர்த்து போட்டுக்கலாம். சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் மக்களே. சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குது குடமிளகா குழம்பு? சாப்பாடு இருந்தாலும் 1/4 கிலோ அரிசி சாப்பிட்றலாம், 1 மிளகாய் எடுத்தால் போதும். சப்பாத்தி 10 சப்பாத்தி சாப்பிட்றலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க. சரி, இப்போ ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். எப்படி இருக்குது பாருங்கள். ரெசிப்பி குடமிளகா குழம்புங்க. சாப்பாடு சப்பாத்தி சூப்பராக இருக்குது. எல்லா டிஷ்க்கும் வேணுமுன்னா எல்லா டிஷ்க்கும் எடுத்துக்கலாம். மெயினாக சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குதுங்க. ஏன்னா நாங்கள் அப்படி தான் வச்சு சாப்பிட்டோம். அதனால தான் உங்களுக்கு நான் இந்த குழம்பு வச்சு காட்டியிருக்கிறேன். எல்லோரும் செய்யுங்க, ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். நம்ம சேனலில் மறக்காதீங்க. தமிழ் கிரேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நான் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி அண்ட் பாய்.